வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, வாழைத்தண்டு பொரியல். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து நான் மோரில் கலக்கி ஊற்றி வச்சுருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஊற வச்சுருக்கேன். கழுவி அதுக்கப்புறம் வந்து அரை கப்பு வந்து மூந்தால், இது வந்து ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். பாசிப்பருப்பு, இது ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கடைசியில் நம்ம தேங்காய் சேர்க்கணும் கொஞ்சம். இது ஒரு 4 ஸ்பூன் போதும். 2 பச்சை மிளகா, இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறது. கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு தாளிச்சோன்னையும் கடலைப்பருப்பையும் போட்டு தாளிச்சிடணும். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்தது இந்த தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம புழிஞ்சு தண்ணியே தேவையில்லை. இது நார்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அப்புறம் அந்த நார்லாம் வந்துடும். சுத்தமாக தண்ணி எடுத்துடணும். இதில் இருக்க தண்ணியே போதும். உப்பு நீங்கள் ரொம்ப போடாதீங்க, ஏற்கனவே வாழைத்தண்டில் உப்பு இருக்கும். இதை அப்படியே ஒயிட்டாக செய்யணும்னா கூட தேங்காய்லாம் போடாமல் செய்யணும். அது ஒரு மெத்தடு. இதை வந்து நான் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்படியே ஒயிட்டாக கூட ஒரு சிலர் செய்வாங்க. இது கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்குலாம் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வாழைத்தண்டு பொரியல் நல்லா வதங்கினோன்னையும் இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி இருக்கப்புறம் இந்த தண்ணியிலே வெந்துடும். கொஞ்சம் சால்ட்டு போடணும். ரொம்ப போட தேவையில்லை. மூடி போட்டு தான் வச்சு சிம்மில் வேகட்டும். இப்போ நான் மூடி எடுத்துட்டேன். இப்போ இந்த பருப்பு எடுத்து ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த தேங்காவை, கொத்தமல்லி, வெந்துருச்சு.
வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கில் அனுப்புங்க. தேங்க்யூ.